வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் எல்லாருக்குமே இந்த உஷ்ண பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குறைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய வெந்தயக்களி தான் இது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அதிக சத்துக்கள் நிறைய இருக்குது. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த ஒரு வெந்தயக்களி இது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் வந்து நைட்டு ஊற வைக்கிறேன். நான் ஏர்லி மார்னிங் தான் செய்ய போகிறேன். இப்போ நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஒரு 7 மணிக்கு நான் அதை அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா கழுவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அடிக்கனமான வானல் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கரண்டியால் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. கரண்டியால் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா சூடாகி நல்லா உங்களுக்கு திக்காகி வரும். இந்த வெந்தயக்களியில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். ட்ரைனஸ்லாம் குறைஞ்சி ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணத்துக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உகந்த ஒரு மருந்து மாதிரி நினச்சிக்கிட்டு சாப்பிடலாம். ஆனால் கசப்பே இருக்காது. கசப்பும் நினைப்பாங்க, ஆனால் கசப்பு இருக்காது. நம்ம அரிசி வெல்லம்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காகி வரும்போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ 1 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமான இனிப்பு வேணும்னா 1 1/2 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சி உங்களுக்கு கையில் ஒட்டாத பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அடிக்கடி வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் சேர்த்து இந்த வெயில் காலத்தில் சாப்பிடும்போது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் உங்களுக்கு ஃபைபர், கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி கையில் ஒட்டாத பதம் வரணும். நீங்கள் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். உங்களுக்கு நமக்கு உடம்புல நோயே வராது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்து. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வெல்லமெல்லாம் கரைஞ்சி நல்லா வெந்துருச்சு. நான் கையில் தண்ணி தொட்டுட்டு ஒட்டி பார்க்குறேன். கையில் ஒட்டாத இருக்குது பாருங்கள். இந்த ஒட்டாத பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு வெந்தயக்களி அருமையான மருந்து. நம்ம கையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த மாதிரி உணவுகள் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.